எந்த பாட்டை பாடினாலும் நம்ம கோட்டை கட்ட முடியாது. ஆனா தளபதி பாட்டை பாடினா இதயத்துல ஒரு கோட்டை கட்டிடலாங்க. அந்த கோட்டை பூமிக்கு வணக்கம். யாழ்ப்பாண மண்ணை சேர்ந்த விஜய் டிவி புகழ் பிரியங்கா ஒரு பெரிய கரகோஷத்தோடு பிரியங்காவுடைய பாடல் மையா மையா. அந்த வகையில உண்மைக்குமே அவரை இன்றைக்கு நாங்க உங்களுக்காண்டி இங்க அழைத்து கொண்டு வந்திருக்கின்றோம். அவரினுடைய குரல்ல இன்னைக்கு முதலாவதான ஒரு பாடல் வந்து தற்பொழுது இந்த மேடையில இடம்பெற காத்திருக்கின்றோம். சொல்லக்கூடாது இந்த கல்லூரி காலேஜ் படிக்கிற பக்கம் போய் கொண்டிருந்தேன் ஒரு பெட்டு சும்மா சொல்லக்கூடாது தப்பு வடியா இருந்த வெட்டி கண்டால் பெட்டு வடிவான பெட்டு போய் கொண்டிருந்தவன் பின்னாடி வந்த ஒரு பொடியன் பட்டையை பார்த்து பண்ணி பண்ணவன் நாணமோ இன்னும் நாணமோ இருந்து அந்த பட்டையோட அண்ணன்காரன் பை சைக்கிள்ல வந்தவன் சைக்கிள் ஓரமா சாக்கி போட்டு காளி தாய்க்கு காவடி அவள் உத்தரவில் நடி ரொம்ப தாவடி. தென்னிந்திய பாடகர்கள் அருணரா ஸ்ரீராமம்மா அவர்களோடு இணைந்து புஷ்பவனம் குப்புராமை ஐயா அவர்களையும் அன்போடு கவலையிலே வரவேற்றுக் கொண்டு இனி வருகின்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்கள் இளைய அறிவிப்பாளர்கள் தனுஷன் சங்கரி. அருள்மிகு காவடிக்கு ஸ்ரீ வடபத்ரகாளி அம்பிகையினுடைய சன்னிதானத்திலே பூங்காவன உற்சவத்தை சிறப்பிப்பதற்காக விஜிதா மில்லினுடைய பிரதான அனுசரணையில் இலங்கையினுடைய முன்னணி இசைக்குழுக்களில் ஒன்றான சுண்டாகம் பிரசாத்தின் சுருதலையா இசைக்குழுவினுடைய இசை நிகழ்வு இந்த பூங்காவன இரவு பொழுதை சிறப்பிக்க இருக்கிறது. வணக்கம் சங்கவி. வணக்கம் தனுஷன். வணக்கம் காவடி மகளே. அழகான ஒரு மாலை பொழுது அழகான பாடகர்கள் அழகான குரல் வளங்களை கொண்ட நம் நாட்டு கலைஞர்கள் உட்பட எங்களுடைய அனுராதா ஸ்ரீராம் அம்மா அவர்கள் அதே மாதிரியாக எங்களுடைய குப்புசாமி ஐயா அவர்களுமே எங்களுடைய நம் நாட்டு கலைஞர்கள் உட்பட எங்களுடைய அனுராதா ஸ்ரீராம் அம்மா அவர்கள் அதே மாதிரியாக எங்களுடைய குப்புசாமி ஐயா அவர்களுமே எங்களுடன் இணைந்திருக்கிறார். உண்மைக்குமே ஒரு மகிழ்வான தருணம் இல்லையா இன்றைக்கு? ரெண்டு பேருமே எங்களுடைய இந்தியாவில இருந்து தமிழகத்தில இருந்து வந்திருக்கிறது. எங்களுடைய தொப்புள் கோடி உறவுகள் நிறைய விஷயங்கள் அவையில இருந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம். இதை தாண்டி இருவரும் எங்களுடைய
சினிமா பாடல்களை மட்டும்தான் பாடி இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை, எங்கள் தேசம் சார்ந்து பக்தி பாடல்கள், எங்கள் தேசத்து பக்தி பாடல்களையும் பாடிய பெருமை இருவரையும் சாரும். அந்த பெருமையோடு இந்த இசை நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னும் ஒரு மங்கள விளக்கேற்றோடு இன்றைய இந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். தும்பிக்கையான் பாதம் சரணறிவோம், எங்கள் நம்பிக்கை வென்று பாதக்கவனம் பற்றிடுவோம். தன்னருள் சத்குருவே பிரபோ கணபதி ஒரு இசை தட்டு இங்கே வெளியீடு செய்யப்பட்டது. அண்ணன் வெற்றி சிந்துஜன் அவர்களுடைய இசையமைப்பில் இந்த இசை பேழை இங்கே வெளியீட்டு வைக்கப்பட்டிருந்தது. இந்த இசை பேழையில் இருந்து, இந்த விருப்பத்தில் இருந்து அந்த பாடலை பாடிய இந்த நிகழ்வுக்கு சிறப்பு அதிதியாக எங்களோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல எங்கள் மனது மறக்காத இப்பவும் வாய்க்க முன்முடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிறைய பாடல்களுக்கு சொந்தக்காரி, ஒன்றல்ல இரண்டல்ல பல பாடல்கள் இன்று, அதாவது இடைக்கால பாடல்கள் இருந்து இன்று வரைக்குமே பலரால விரும்பி கேட்கப்படக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக இவர்களுடைய பாடல். இவரை தாண்டி ஒரு மெலடி சாங் அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமாக வேறு யாருடைய தெரிவுமே இருக்காது இல்லையா? அந்த வகையில உண்மைக்குமே அவரை இன்றைக்கு நாங்க உங்களுக்காண்டி இங்க அழைத்து கொண்டு வந்திருக்கின்றோம். அவர்களுடைய குரல்ல இன்னைக்கு முதலாவதான ஒரு பாடல் வந்து தற்பொழுது இந்த மேடையில இடம்பெற காத்திருக்கின்றது. ஒரு பெரிய கரகோஷத்தோடு அனுராதா ஸ்ரீராம் அவர்களை மேடைக்கு அன்பாக அழைத்திருக்கிறோம். நம்முடைய பெரிய கரகோஷத்தோடு மேடைக்கு அழைத்திருக்கிறோம். அம்மா வணக்கம். முதல்ல தாவடி மக்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டுமா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஐயோ, நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, ஒரு கைத்தட்டு கூட பண்ணல. இப்போ விளங்குறா இருக்கிறவங்க. நான் முதல் முறையா ஒரு பின்னணி பாடகியா வெளிநாட்டு கச்சேரி அப்படின்னு வந்தது ஸ்ரீலங்கா தான். என்னை வெளியூருக்கு கூட்டிட்டு வந்ததே ஸ்ரீலங்கன் தமிழ் மக்கள் தான்.
உலகம் முழுக்க எங்கே போய் பாடினாலும் எங்கள் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் பசங்களாக இருக்கட்டும் சரி, நிறைய கச்சேரிகள் கொடுக்குறது ஸ்ரீலங்கன் தமிழ் இசை ரசிகர்கள் தான். அதுக்கு நம்ம பெரிய கடன் பட்டிருக்கோம். தாவடி மண்ணுக்காக ஒரு அழகான பாடல் சிந்துஜன் அவர்கள் இசையமைத்த பாட கிடைச்சது ஒரு பெரிய வரும்னு நினச்சேன். பட் ஆனால் அந்த பத்திரகாளிக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சா தெரியல, என் பாட்டு இங்கேயே வந்து பாடு அப்படின்ட்டாங்க. ஏன்னா 2ஆம் தேதி வேறு எத்தனையோ கச்சேரி இருந்துச்சு, நாங்களாம் வரவே முடியாதுன்னு நாங்கள் நினச்சோம். பட் ஆனால் அந்த கச்சேரி எல்லாம் கேன்சல் ஆகி உங்கள் பத்திரகாளி அம்மன் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு கோயில் வந்தது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம். உங்களுக்காக முதல்ல அந்த பாடலை பாடலான்னு இருக்கோம். நீங்கள் வந்து சத்தம் போடாமல் கை தட்டாமல் இருந்தீங்கன்னா நான் அப்புறம் பாடவே மாட்டேன், சரியா? நீங்க அவங்கள எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கீங்கன்றத உங்களுடைய கரகோஷங்களால ஒரு முறை காட்டலாம் மக்களே. எனக்கு என்ன பெரிய டவுட்னா, ஒருவேளை சபாஸ் இல்லை ஸ்பீக்கர் எல்லாம் அவ்வளோ லவுடாக இருக்கா இல்லை என் ஸ்பீக்கர் தான் அவுட்டாக இருக்கான்னு தெரியல. நான் இப்போ செக் பண்ணிடுறேன். பாடலாமா அந்த பாடலை? சரி, நிச்சயம். அதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க. சாரி, ஏதோ கேட்க வந்தீங்க. நாங்க கேட்க வேண்டியதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. சரி, போ. Wait a second.
ஸ்ரீராம் அவர்கள் வந்து பாடிய இந்த ஒரு பாடல்ன்றது ஒரு பக்தி பாடல்ன்றதையும் தாண்டி ஒரு ஒரு வைப்போட செட் பண்ணி இருக்காங்க இல்லையா? ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பக்தி பாடலா தற்பொழுது இந்த மேடையிலே இருந்தது அந்த பாடல். ஆனால் அதே வாய்ப்பு திருப்பியும் செட் பண்ணணும், அதே மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும்னா அதுக்கு நிச்சயமா இந்த ஒரு பர்சன் வந்தா மட்டும்தான் அது முடியும் இல்லையா தனுஷ்? அடுத்து வரக்கூடிய இந்த பாடல் தாவடி தாய்கள் இசை ஆரம்ப இருவட்டில் இடம்பெற்ற ஒரு பாடல். மக்கள் இசை கலைஞர் என்று எப்போதுமே எங்களால் அழைக்கப்படக்கூடிய ஒருவர், பின்னணி பாடகர். இதை தாண்டி எங்கள் தேசம் சார்ந்து பல தேசபக்தி பாடல்களை பாடி இருக்கக்கூடிய ஒருவரை இப்போது இந்த மேடை அலங்கரிக்க இருக்கிறது. அவர் பாடிய ஒரு பாடலினுடைய வரிகளில் இருந்து அவரை நாங்கள் அழைக்க ஆசைப்படுறோம். எங்கள் ஈழ மண்ணில் கால் வைக்கும் பொன்னாளோ அது எந்நாடோ, அந்நாளே எங்கள் திருநாள், அதுவரை இல்லை திருநாள் என்ற எங்கள் தேச பக்தி பாடலை பாடிய அந்த பாடகரை அழைக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய பெரிய கரகோஷத்தோடு புஷ்பம் குப்புசாமி ஐயா அவர்களை ஒரு பெரிய கரகோஷத்தோடு அடுத்த பாடலுக்காக அன்பாக அழைத்து ஒரு பலத்த கரகோஷம் ஓகே ஒலிக்கட்டும் அவருக்காக. எம் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எப்படி இருக்கிற நீங்கள்? நலம் தானே? பாட்டு வடிவா கேட்குதா? இன்ஸ்ட்ருமெண்ட் ஜாஸ்தி இருக்குங்க. அப்படியா? வடிவா கேட்குது தானே? நீங்க பாட்டு வடிவா கேட்குதுன்னு சொன்னாதான் அவர் பாடுவார். அதான் கேட்குறேன். சரி, இப்போ என்ன பாடலாம்? தாவடி தாயவன் இசை இருவரி பாடல். காளியம்மனை பத்தின பாட்டு சிந்துஜன் அவர்கள் இசையில். சேலக்காரி செந்தனலின் கோபக்காரி
கண்டால் சிறக்கும் நாடி திரிசூல தீர்த்தவனால் திசை போக்கியே நமக்கு குறித்திருந்து நோய் நொடியும் எவை காக்கிறாள் திரிசூல தீர்த்தவனால் திசை போக்கியே நமக்கு குறித்திருந்து நோய் நொடியும் எவை காக்கிறாள் தொட்டு வேடம் எட்டு திசையும் முட்டு வகை பிளக்கட்டும் அம்மலர் இருக்கும் கருமேனி குருவத்தவள் கலங்காதே குருவத்தவள் கண்ணிமைக்க கால வனம் காளி அவளை கண்டொருகும் பக்தரெல்லாம் வாழி கருமேனி குருவத்தவள் கலங்காதே குருவத்தவள் கண்ணிமைக்க கால வனம் காளி அவளை கண்டொருகும் பக்தரெல்லாம் வாழி எளிமிச்சை மாலை என்று அழகூட்டுறார்கள் வேப்பிலை கையிலெந்தி அருளூட்டுறாள் எலுமிச்சை மாலை என்று அழகூட்டுறார்கள் வேப்பிலை கையிலெந்தி அருளூட்டுறாள் எங்கும் அவளை ரசாத்தி பொதிகெடுங்கள் நாராட்டி சிகத்தில் ஏற்றி தாளாட்டி அம்மனை படுகள் பாராட்டி உடுக்கை ஒலி ஓசையிலே குருமிநாதம் வீசையிலே உத்தமியாம் காளி தாய்க்கு காவடி அவள் உத்தரவில் நளிரும் வந்தாவடி உடுக்கை ஒலி ஓசையிலே உருமிநாதம் வீசையிலே உத்தமியாம் காளி தாய்க்கு காவடி அவள் உத்தரவில் நளிரும் வந்தாவடி திரிசூல தீர்த்தம் கைகளிலே திடம் தருமே நெஞ்சினிலே தருவாக்கும் திருவாட்டி அருட்டானடி எங்கள் நினைவுக்கும் நீ இருந்து எமை ஆளடி கோபுர அழகும் வாயில் வளைவும் வருவோர் மனத்தை ஈர்க்கும் சிங்கத்தின் இருக்கும் எம் சிந்தையின் விருக்கும் கைகூப்பிட நோய் தீர்க்கும் கைகூப்பிட நோய் தீர்க்கும். எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கும் எங்கள் தேசத்துக்கும் இடையில ஒரு பெரிய நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடியவர் ஐயா. எப்படி இருக்கு யாழ்ப்பாணம்? அடிக்கடி வந்து போறீங்க போல. எங்க ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட ஊர் தான். உறவுகள் தானே. என் மொழி, என் தமிழ் மொழி, என் மொழி தாய்மொழி. அவன் பேசுறவங்க எங்களோட உறவுகள் தானே. எங்களோட உறவுகள். நான் இங்க வந்துட்டேன்னா நீங்க பேசுற மாதிரியே என்னால எனக்கு பேச்சு வந்து ஏன்னா பக்கத்து வீட்டை போனா பக்கத்து வீட்டுக்காரத்த கதை வாங்க மாதிரி இவன் வந்து இந்த வாருங்க ஒரு தேர்தல் குடிப்பாங்க. அடடா என்ன ஒரு அழகா யாழ்ப்பாணம். ஒரு மணிக்கு இளமா பாக்குறேன் சும்மா விசாரிக்கிற கணக்கிற நீங்கள் விளக்கமா கதைகள் கேட்பாங்க. தேர்தல்ல தேர்தல் ரெடியா தான் இருக்கு. தருவோம். ஆமா இதெல்லாம் ஒரு ஒரு அந்த வித்தியாசமான சில சொற்கள். அப்படி வந்து பெண்களை பெட்டை எடுத்துக்கொள்வது சும்மா சொல்லக்கூடாது. அப்பு போன கிழமை அந்த கல்லூரி காலேஜ் படிக்கிற பக்கம் போய் கொண்டு தானே ஒரு பெட்டை சும்மா சொல்லக்கூடாது. அப்பு வடியா இருந்த பெட்டை கண்டால் பெட்டு வடிவான பெட்டை சரி போய் கொண்டு இருந்தவன் பின்னாடி வந்த ஒரு பொடியன் பட்டையை பார்த்து பண்ணி பண்ணவன் நாணமோ இன்னும் நாணமோ என்று அந்த பட்டையோட அண்ணன்காரன் பை சைக்கிள்ல வந்தவன் சைக்கிள் ஓரமா சாத்தி போட்டு அந்த பொடியை எழுத்து போட்டு சாத்துறவன் சாத்தி போட்டு கேட்டவன் காணுமோ இன்னும் வேணும் என்று. சரி பரவாயில்ல. உண்மைக்குமே ஒரு யாழ்ப்பாண தமிழை நீங்கள் எல்லாமே பேசும்பொழுது உண்மைக்குமே இந்த சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் கரெக்டா தொடர்ந்து நடந்த நன்றி ஐயா. நன்றி நன்றி. நிறைய விஷயங்கள் கலைப்போம். தாவடி தாயவள் இசையாரம் அந்த இருவட்டில இருந்து ஒரு அழகான பாடல். அந்த பாடலை தந்த ஐயாக்கு நன்றி. இந்த பாடலை எழுதியிருந்த பாடலாசிரியர் அண்ணன் வெற்றி துஷ்யந்தன் இருக்கிறார். இந்த பாடலை எழுதியவர் அண்ணன் வெற்றி துஷ்யந்தன்.
எங்களுடைய தேசத்தினுடைய பாடல் ஆசிரியர் அவருக்கு ஒரு பெரிய கரகோஷம். அண்ணன் வெற்றி துஷ்யந்தரன் அவங்க முன்னிருக்கிறார். அண்ணா நன்றி அண்ணா இந்த பாடலை எனக்காக தந்ததுக்காக. இப்ப அடுத்த பாடல் கேட்க போறோம். இந்த பாடலை தரதுக்காக அருள்தாஸ் அவர்கள் ப்ளீஸ் லெவல் கம்மி பண்ணுறேன். शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तप्रभवितुं न चेत् देवो न खलु कुशलस्पन्दितुमपि अतस्मादाध्या हरिहरविरञ्जानिभिरपि प्रणतं स्तोतुं கடவுளை அடையிறதுக்கு பல வழிகள். அது யார் யாருக்கு எந்த வழி கடவுளை அமைச்சு கொடுக்குறாரோ அந்த வழி அவங்களுக்கு. அதனால எல்லா பாட்டையுமே அழகான பாட்டு தான். நம்ம நீங்க இயேசு கிறிஸ்து தான் மாட்டு தொழுவத்தில் பிறந்தாரு இல்லை, நம்ம கிருஷ்ணன் கண்ணன் கூட மாட்டு தொழுவத்தில் தான் பிறந்தாரு. ஒரு ஜெயில பிறந்து அப்புறம் மாட்டு தொழுவத்துக்கு தான் வளர்ந்தாரு. அதனால எல்லாமே கடவுள் தான். அருமையான ஒரு கருத்தினை பகிர்ந்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக மதங்கள் சார்ந்த ஒரு பிரிவினை இருக்கலாம், ஆனால் நம்பவர்களிடையே எப்பொழுதுமே ஒற்றுமை இருக்கின்றது. ஒரு நம் நாட்டு கீழாகுமா வாழும் பூமிக்கு வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். புத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம். உச்சியிலே வந்து பார்க்கும் நிலாவுக்கும் வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்கு தான் வணக்கம். நான் பறை கொட்ட தோல் தந்த மாட்டுக்கு தான் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். புத்தமுது காத்து வந்தா தாண்டவ கோனே, என் ரத்தமெல்லாம் தீ குடிக்கும் தாண்டவ கோனே.
படுத்து வெடிக்கையிலே தாண்டவ கோனே என் நெற்றியிலே கிழிக்கும் தாண்டவ கோனே தமிழா நீ பேசுவது தமிழா அன்னையை தமிழ்வாயால் மம்மி என்றழைத்தாய் அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய் என்னையா தந்தையை டாடி என்றழைத்தாய் இன்னுயிர் தமிழை ஒன்று தொலைத்தாய் தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா அன்னையை தமிழ்வாயால் மம்மி என்றழைத்தாய் அன்னையை தமிழ்வாயால் மம்மி என்றழைத்தாய் அழகு குழந்தை பேபி என்றழைத்தாய் என்னடா தந்தையை தாடி என்றழைத்தாய் என்னையா தந்தையை தாடி என்றழைத்தாய் இன்னுயிர் தமிழை ஒன்று தொலைத்தாய் தமிழா நீ பேசுவது தமிழா. உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்கள் அழகாக தமிழை பேசுகிறார்கள். நாங்கள் சிலர் தான் அப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம். நன்றி. உலகத்திலே இன்று தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு. தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு இருக்கு இல்லையா? அதை காட்டியவர்கள் ஈழத் தமிழர்கள். நிச்சயமாக ஒரு பலத்த கரவரியோடு தமிழர் ஒரு இனம் இருக்கிறது. உழைக்கின்ற இனம், உண்மையான இனம், அன்பு கொண்ட இனம், ஆதரவு தரும் இனம். அப்படி இனம் இருக்கிறது. மொழியை நேசிக்கின்ற இனம், மண்ணை நேசிக்கின்ற மக்கள் யாருன்னு கேட்டா ஈழத்தமிழர்கள். உலகத்துக்கு உணர்த்தியவர்கள் ஈழத்தமிழர்கள். அவர்களுக்கு எங்கிருந்தாலும் என்னுடைய நன்றி ஐயா, நன்றி. மீண்டும் சொல்லிக்கிறோம். சரி, அடுத்து நாம் கொண்டு வருகின்ற பாடல் ஒரு அருமையான பாடல். இளைய தளபதி விஜய் நடித்த ஒரு திரைப்படத்தில் இருந்த பாடல். நினைத்தேன் வந்தாய் என்கின்ற திரைப்படத்தில் இருந்த பாடல் மல்லிகையே மல்லிகையே என்று நாம் இரண்டு ஜாம்பவான்கள் பாடிய ஒரு பாடல். KS சித்ரா அவர்கள், எங்களுடைய அனுராதா ஸ்ரீராமம் அவர்கள் இருவரும் இணைந்து தந்த அந்த அழகான பாடல். தேர்ச்சித்தங்கள் தேவாவுடைய அற்புதமான இசையில் அமைந்த பாடல் இப்போது அரங்கிறேன். இதோ அந்த பாடலை தருவதற்காக எமது இசைக்குழுவின் பாடகி நாம் சக்தி கிரௌண்ட் என்கின்ற நிகழ்ச்சியிலே பாடலை பாடிய லாவணியா இருவரும் இணைந்திருக்கின்ற அந்த அழகான பாடல் சூர்யாவின் பின்னணி. இங்க தளபதி ரசிகர்கள் இருக்கீங்களா? எந்த பாட்டை பாடினாலும் நம்ம கோட்டை கட்ட முடியாது. ஆனா தளபதி பாட்டை பாடினா இதயத்துல ஒரு கோட்டையை கட்டிடலாம்ல. அந்த கோட்டையை பிடிச்சிடலாம்ல. அப்படிதானே? அது
அதுக்காவது கொஞ்சம் நல்லா கை தர மாட்டீங்களா? எப்போதுமே நிறைகுடம் தளம்பார் இல்லையா? நன்றி அம்மா. சரி, இப்ப நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னு எனக்கு புரியல. நிறைய கூட நிறைய தழுவிட்டா இப்போ. தளம்பாறு அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே. இழந்த படத்துக்கு ஒரு பெரிய கரகோஷம் வந்து எல்லாரும் கொடுக்கும் முதல். சரி, இனி என்றாலும் இழந்த படத்தை தேடி பிடிக்கணும் நம்ம சின்னாங்க. சரி சரி, அடுத்த பாடலை வழங்குவதற்கு நாங்கள் இங்கே அழைக்க என்ற பாடகி உடன் எமது மண்ணினுடைய அற்புதமான ஒரு பாடகி. சிறு வயதில் இருந்தாலும் சூப்பர் மாறி பல பாடல்களை பாடிய பெருமைக்குரிய அன்புக்குரிய பிரியங்கா இப்போது அரங்கிலே பெரிய கரகோஷத்தோடு எங்களை யாழ்ப்பாண மண்ணை சேர்ந்த விஜய் டிவி புகழ் பிரியங்கா ஒரு பெரிய கரகோஷத்தோடு பிரியங்காவுடைய பாடல் மையா 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 பாடலோடு பிரியங்கா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லலாமே. எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இந்த மேடையில அனுமாவும் குபசாமி சாரோட இந்த ஸ்டேஜ்ல நின்று பாடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ அனுமா, தேங்க்யூ குபசாமி சார். சரி, ஓகே. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கேட்கலையே, சேர்ந்து பாடலாமா? ஓகே. Please,